இது திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில உங்களிடத்துல வெற்றி வேட்பாளரா அண்ணன் ஏவா வேலு அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அவரை நிச்சய சட்டமன்றத்திற்கு நீங்க அனுப்ப போறீங்கிறது தெளிவா தெரியுது. உங்களுடைய எழுச்சியை பார்க்கும் போது நிச்சயமா தெரியுது. இந்த தேர்தலில் மோடியா நம்முடைய தலைவர் பார்த்திருந்தோம். தமிழ்நாடு என்னைக்கோ டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல் மூலம் நீங்க நிரூபிப்பீங்களா? கலைஞர் சொல்லியிருக்கார் பலமுறை, எல்லாரும் ஏவினாதான் வேலை செய்வாங்க, ஆனா ஏவாமலையே வேலையை செஞ்சு முடிக்கிறவர் திரு ஏவா வேலு அவர்கள் கலைஞர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ணன் ஏவா வேலு அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் சண்முகம் அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற்று நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு ஒரு கூட்டம் முயற்சி பண்ணுச்சு. அதிமுக கூட்டமும் பாஜகவும் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாங்க. பல மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை நிப்பாட்டி இருக்கிறாங்க. தேர்தலை காரணம் காட்டி நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, 3 மாசத்துக்கு சேர் 3000 பிளஸ் 2000 5000 ரூபாய் நம்முடைய தலைவர் போன மாசம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொடுத்தாரு. நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்ல. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையாவது கொடுக்கறாங்களா? கொடுக்கறது இல்ல. ஆனா இதையெல்லாம் மீறிதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் டெல்லியை ஓட விரட்டி இருக்கோம். மோடியும் அமித்ஷாவையும் ஓட விரட்டி இருக்கிறோம். இந்த தேர்தலில் மீண்டும் மோடியும் அமித்ஷாவையும் ஓட விரட்டுங்க. உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் நம்முடைய முதலமைச்சரா பொறுப்பேற்று போட்ட முதல் கையெழுத்து மகளிர் உங்களுக்கான கையெழுத்து. மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. மருத்துவர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களை நீங்க பாலக்கோடு சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி ஜெயிக்க வைக்கணும்னு தலைவர் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறார். ஒசூருக்கு வருகை தந்து நான் உங்ககிட்ட உதயசூரியன் சேலத்தில் வாக்களிங்க, சத்யா அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கன்னு உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் உள்ள விட மாட்டாங்கன்னு இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டத்தை கூட்டிட்டு குறுக்கு வழியில தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமியா இந்த தேர்தலோடு அமுச்சு விட்டுருங்க. உங்கள் வீட்டு தலைவருடைய மகனாக கலைஞருடைய பேரனாக உதயசூரியன் சின்னத்துல சீனிவாசன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு 23ஆம் தேதி சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க.